நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனங்களின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல். தென்னிலங்கையில் சினிமா பாணியில் கைதான யாழ் இளைஞர்கள் காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி. மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பம். அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். சிக்குவாரா செல்வம் எம்பி அடுக்கப்படும் முக்கிய ஆதாரங்கள். நாட்டில் பிற்பகல் வேளையில் மழைக்கு வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் வீதி விபத்துக்கள் 4 பேர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிரடி கைது. மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். அம்பலாங்குடையில் தீ விபத்து தொடர்பென விரிவான செய்திகள். சமூக பாதுகாப்பு வரியால் வாகனங்களின் விலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உதாரணமாக சுமார் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் சுமார் 2,50,000 ரூபாய் அல்லது 2.5% அதிகரிக்கும் என்றும் இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இதேவேளை வாகனங்கள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படுமாயின் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம் எனவும் அதனால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதுடன் நாட்டுக்கு இவ்வாறான நிலைமை ஆபத்தானதாகும் என்றும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியின் பதிவு வரம்பை குறைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் சுமார் 25,000 முதல் 30,000 புதிய வரி கோப்புகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வத்தளை போலீஸ் பிரிவில் கைத்துப்பாக்கியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் டவுன் சந்தியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற காரொன்றை வத்தளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். இதன்போது அந்த காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியொன்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் இந்த துப்பாக்கியை மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்து சென்றமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நபரையும் வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவள பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். நல்லதொரு புரிந்துணர்வு இனங்களுக்கிடையில் ஏற்பட வேண்டுமாகவிருந்தால் நிச்சயமாக மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவம் அகன்று செல்ல வேண்டும் என்று ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி வேந்தன் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வடமராட்சி கிழக்கில் நடாத்திய ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கார்த்திகை மாதம் என்பது தேச விடுதலைக்காக தமது இன உயிர்களை ஆகுதியாக்கியவர்களை நினைவு கூறுகின்ற மாதம். அந்த வகையில் கார்த்திகை 21 தொடக்கம் 27ஆம் தேதி வரை மாவீரர் வாரமாக தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தேசமெங்கிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தாயகத்திலே ஒரு சில மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவத்தினர் அகற்றியிருக்கின்றனர். கணிசமான மாவீர துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம்கள் உள்ளன. இதனால் ஒவ்வொரு வருடமும் தமது பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக நினைவேந்தல் செய்வதற்கு மாவீர துயிலும் இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வருடமும் மாவீர வாரத்தை சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு எஞ்சியிருக்கின்ற மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவத்தினர் வெளியேறி ஒரு தேசிய நல்லிணக்கத்தோடு விட்டுக் கொடுப்பதோடு இந்த வருடமும் மாவீரர்களை நினைவேந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பு கடத்தொழில் அமைச்சர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். அதாவது மாவீர துயிலும் இல்லங்களில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான உத்தரவை ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளருக்கு கொடுத்திருக்கின்றார். எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுதந்திரமாக மாவீரர்களை நினைவேந்த செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் அந்த கருத்தை வரவேற்கின்றோம்.
இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது பேச்சளவிலே இல்லாமல் செயலளவிலே இருக்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கை என தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளன. இதற்காக நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இம்முறை 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்தார். நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளன. 2,46,521 பரீட்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் 94,004 பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர். அதற்கமைய ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை 3,40,525 ஆகும். பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் என்பவற்றை கொண்டுவர வேண்டியது கட்டாயமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். அசஸ்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் அசஸ்மவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2024ஆம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களை தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையெழுத்து தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு குரல் பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதிவில் அடைக்கலநாதனுடன் அச்சத்துடன் உரையாடும் நபர் கடந்த மாதம் நீர்கொழும்பில் தற்கொலை செய்து கொண்டதாக வெளிவந்த தகவல்கள் சம்பவத்திற்கு சூடேற்றியுள்ளன. இதனிடையே கனடாவில் வசிக்கும் ஒருவர் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறி MP செல்வம் அடைக்கலநாதன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். மேலும் அவரின் வாகனம் வவுனியா பகுதியில் மர்மமாக தீக்கிரையாகியுள்ளதுடன் அது குறித்தும் காவல்துறையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா, தென், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விபத்துக்கள் மாத்தளை, தடமல்வில, வெலிகந்த மற்றும் கொட்டவில போலீஸ் பிரிவுகளில் நேர்ந்துள்ளது. வெலிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அசீலபுர பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று வீதியால் பயணித்த பிள்ளையொன்றின் மீது மோதியுள்ளது. இதில் காயமடைந்த 8 வயது பிள்ளை வெலிகந்த வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதேவேளை கண்டி, யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியொன்று பாதசாரி மீது மோதியுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பாதசாரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இதேவேளை தனமல்வில வெள்ளவாய வீதியில் வேனொன்றும் டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் வேனின் சாரதி உயிரிழந்தார். அதே நேரம் கொட்டவில பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் வத்தளையில் கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் செலுத்தி சென்ற காரினை போலீசார் தடுத்துள்ள போதும் அவர் காரை நிறுத்தாமல் சென்றமையால் அதிகாரிகள் வாகனத்தை விரட்டி சென்று பிடித்துள்ளனர். இதன்போது காரில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு கைத்துப்பாக்கியும் ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து சந்தேக நபரிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் குறித்த துப்பாக்கியை மற்றொரு நபருக்கு கையளிக்க கொண்டு சென்றதாக தெரிவித்திருந்த நிலையில் போலீசார் அந்த நபரையும் கைது செய்தனர். அம்பலாங்கொடை நகரில் இன்று காலை வர்த்தக கட்டிட தொகுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக காலி மாநகர சபைக்கு சொந்தமான 2 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.